Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يتصدق رجل صدقة أفضل من نصيحة لابنه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மனித வாழ்க்கையை ஒருத்தருக்கொருத்தர் தொடர்புள்ள வாழ்க்கையாக, ஒருவரின் வாழ்க்கை மற்றவரோடு ஒரு இணைந்த இயைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான். எந்த ஒரு தனி மனிதனும் யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் உலகத்திலே அவனால் வாழ்ந்துவிட முடியாது. எந்த ஒரு மனிதனும் ஏதாவது ரீதியிலே, ஏதாவது ஒரு வகையிலே மற்றவர்களோடு தொடர்புடையவனாகவும், மற்றவர்களுடைய உதவியை பெற்றவனாகவும், மற்றவருடைய உதவியை அடைந்தவனாகவும் தான் வாழ முடியும் என்ற ரீதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை நமக்கு அமைத்து வந்திருக்கின்றான். அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எல்லா இபாதத்தைகளுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட்டு இபாதத்தாக, இபாதத்துல் இஜ்திமாஇ என்று அரபியிலே சொல்வார்கள், கூட்டு வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றான். தொழுகையாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது ஒரு இஜ்திமாஇ இபாதத், ஒரு கூட்டு வணக்கம், எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய இபாதத் என்ற ரீதியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றான். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் உலகத்திலே தனி மனிதனாக வாழ்ந்துவிட முடியாது, வாழ்ந்துவிடவும் கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் கூட்டு வாழ்க்கையாக, அவன் ஒரு குடும்பத்தோடு குடும்ப வாழ்க்கையாக சேர்ந்து இசைந்து வாழும் பொழுது, அந்த குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் யார் யாருக்கு என்னென்ன கடமை, யார் யாருக்கு என்னென்ன உரிமை, ஒவ்வொருத்தருடைய ஹுக்கூக் என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு பகுத்தாய்ந்து கொடுத்திருக்கின்றான். ஒரு பெற்றோர் இருக்கிறார் என்றால் பெற்றோருடைய கடமை என்ன, உரிமை என்ன. ஒரு கூட்டு குடும்பத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய கடமை என்ன, உரிமை என்ன. ஒரு கணவன் மனைவி என்றால் கணவனுடைய கடமை என்ன, உரிமை என்ன, மனைவியுடைய கடமை என்ன, உரிமை என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் தெள்ளத்திலே வகுத்து தந்திருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது ஒரு இயற்கை மார்க்கம், அல்லாஹ் வகுத்து தந்த மார்க்கம். இந்த அல்லாஹ் வகுத்து தந்த திட்டத்தின்படி, வாழ்க்கை திட்டத்தின்படி, இந்த மார்க்க திட்டத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தன்னுடைய வியாபார வாழ்க்கையாக இருந்தாலும், தன்னுடைய சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன திட்டத்தின்படி அவன் அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையின் இன்பத்தை, வாழ்க்கையின் ருசியை அவன் முழுமையாக புரிந்து கொள்வான், உணர்ந்து கொள்வான். வாழ்க்கையின் டேஸ்டை புரிந்து கொள்வான். அதனால்தான் ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் முதலில் பெற்றோரை சார்ந்து வாழ வேண்டியிருக்கின்றது. பிறகு இவன் முதுமை அடைந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டியிருக்கின்றது. இடைப்பட்ட காலத்திலே ஒரு ஆணாக இருந்தால் ஒரு கணவனை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது, ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது, ஆணாக இருந்தால் மனைவியை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்று ஒரு சார்பு வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்தந்திருக்கின்றான். அப்படி அமைத்திருந்த வாழ்க்கையில் தான் யார் யாருக்கு என்னென்ன கடமை என்பதையும் என்னென்ன உரிமை என்பதை ரப்புல் ஆலமீன் வகுத்து வந்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே,
இன்று நம்முடைய சமுதாயத்தில், முஸ்லிம் சமுதாயத்தில் பெருங்கொண்ட மக்கள் அல்லாஹ் வகுத்து தந்த இந்த கடமைகளை, அல்லாஹ் சொல்லி தந்த இந்த கடமைகளை மீறும் பொழுதுதான், அல்லது மறக்கும் பொழுதுதான், அல்லது மாறி நடக்கும் பொழுதுதான் அங்கே எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது என்றால், அவன் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக கழிப்பதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையே ஒரு நரகத்தினுடைய முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கின்றான். காரணம் என்ன? அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை திட்டத்தை பின்பற்றாதன் விளைவு. எப்பொழுது இந்த வாழ்க்கையை நரகத்தின் ஒரு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கின்றானோ, இந்த நரக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இது கொடூரமான நரகமாக இருக்கின்றது, இதை விட அந்த நரகமே மேல் போல் தெரிகிறது என்று இந்த வாழ்க்கையை தன்னைத்தானே மாய்த்து தற்கொலை செய்து கொள்ளவும் தயாராகி விடுகின்றான். இதை விட எனக்கு அந்த வாழ்க்கையே மேலானது, அந்த நரகமே மேலானது, நன்றாக தெரியும், நாம் தற்கொலை செய்து கொண்டால் நரகத்திற்கு செல்வோம், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நரகத்தில் வேதனைப்படுவார் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, பெருமானாருடைய எச்சரிக்கை, இவை அனைத்தும் தெரியும். இருந்தும் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி அவனை தற்கொலைக்கு தள்ளுகிறது. காரணம் என்ன? இது அதை விட பெரிய நரகமா இருக்கின்றது என்று நினைத்து இந்த நரகத்தை விட அந்த நரகமே மேல் என்று தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள முடிவு கூறுகிறான். காரணம் என்ன? அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை திட்டத்தின்படி இவன் வாழ்வானையினால், அல்லாஹ் வகுத்து தந்த சட்டத்திட்டத்தின்படி வாழ்வானையினால் நிச்சயமா இந்த வாழ்க்கையை அவன் சொர்க்கத்தின் ஒரு முன்மாதிரியாக பார்க்கலாம். எப்பொழுது அல்லாஹ் தந்த பாதையை மீறி அவனுடைய மனம்போல போக்கிலே வாழ ஆரம்பிக்கின்றானோ, இந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு நரகத்தினுடைய முன்மாதிரியாக ஆகிவிடுகின்றது. இதை விட அல்லாஹ் படைத்த பெரும் நரகம் அவனுக்கு சின்னதாக, லேசாக தெரிகின்றது. அருமை சகோதரர்களே, இந்த நிலைக்கு மாற்றம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறானே, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக மனிதர்களுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் என்றால், இன்று நிம்மதியை தேடி அலையக்கூடிய மனிதன், வாழ்க்கையிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, எப்பொழுது பார்த்தா துன்பம் தொல்லையா இருக்கிறது என்று வேதனைப்படக்கூடிய மனிதன் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? அலா பி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற முடியும்? அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற முடியும்? வாரத்திற்கு ஒரு நாள் ஜும்மாக்கு போவதன் மூலமாகவோ, அல்லது வருடத்திற்கு ஒரு நாள், அல்லது ஏதோ ஒரு தர்காக்களுக்கு போய் கந்திரி கொடுப்பதனாலேயோ, அல்லது ஏதாவது ஒரு வகையிலே ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வை தேடி அலைவதனாலேயோ அல்லாஹ்வுடைய திக்ர் அல்ல. அல்லாஹ்வுடைய நினைவு என்பது அல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவது. அல்லாஹ் விதித்து தந்த அந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் செய்வது. அப்பொழுதுதான் அவன் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து அதன் மூலமாக தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுடைய நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்கின்றான், இத்மினானுல் கல்பை ஏற்படுத்திக் கொள்கின்றான். எப்பொழுது அல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில அவன் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது, அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான ஒரு உறவு முறையை உலகத்தில் ஏற்படுத்தி இந்த உறவு முறைக்குள் உள்ள கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். இந்த இரண்டு உறவு முறைகளுக்குள்ள கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, அது என்ன கடமை? பெரும்பாலும் இன்று நமக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிளவு ஏற்பட்டு வரக்கூடிய தந்தை மகன் என்ற உறவு. இன்று உலகத்திலே பெரும்பாலும் மக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு வருகின்றது. இந்த தந்தை மகன் என்ற உறவுக்கு மத்தியிலே ஒரு காலம் வரை மகன் தன்னுடைய தந்தையை சார்ந்திருக்கின்றான். அவன் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மறந்து விடுகின்றான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் என்பதை விட தந்தைக்கும் தனக்குள்ள ஒரு உறவை முழுமையாக முறித்துக் கொள்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு விடுகிறது தந்தைக்கு மகனுக்கு மத்தியிலே. அன்பு சகோதரர்களே, இதற்கு காரணம் என்ன? நாம் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு மத்தியில் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காததன் விளைவு அந்த பிள்ளைக்கு தந்தையின் உறவுடைய முக்கியத்துவம் தெரிவதில்லை. தந்தைக்கு தந்தை ஏன் சொல்லித் தரவில்லை, இவருக்கு அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை இவர் புரியவில்லை. தந்தைக்கும் ஒரு பிள்ளைக்கு மத்தியில் இருக்க வேண்டிய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்பது இவருக்கு தெரியவில்லை. அதனால் அந்த உறவை பற்றி பிள்ளைக்கு சொல்லித் தரவில்லை. தந்தை சொல்லித் தராதனால் பிள்ளைக்கு தெரியவில்லை. தந்தைக்கும் நமக்கு மத்தியில் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் இவர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் செல்ல செல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்து வருவதை பார்க்கின்றோம் தந்தைக்கும் மகனுக்கு மத்தியிலே. இந்த நிலை பெருமளவிலே பெருகி வருவதனால்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கின்றேன், வேர்ல்டு ஃபாதர்ஸ் டே, உலக தந்தையர் தினம்.
தந்தையர் தினம் அனுசரிக்கப்பட்டு, ஏனென்றால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உறவு ஒரு பாழ்படுத்தப்பட்டு வருகின்றது, பிளவுபட்டு வருகின்றது. ஆகவே தந்தைக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் உறவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேர்ல்டு ஃபாதர்ஸ் டேயை அனுசரித்து அன்றைய தினம் அன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர் அந்த தந்தையை ஒரு மாலையை போட்டு அவருக்கு கௌரவிச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் என்பதோடு மாற்றாருடைய கலாச்சாரம் முடிந்து விடுகின்றது. ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே நாம் தந்தைக்கும் நமக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்லித் தருகின்றான். எப்படி இருக்க வேண்டும்? சூரத் லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய உபதேசம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தரக்கூடிய அந்த உபதேசத்தை லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லித் தருகின்றார்கள். தன்னுடைய மகனுக்கு, யா புனைய, என்னுடைய மகனே, என்னுடைய மகனே என்று ஒவ்வொரு விஷயமா சொல்லித் தருகிறார்கள். மகனே, மக்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது நீ திமிரோடு ஆணவத்தோடு நடக்காதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில நடக்கும் பொழுது ஆணவத்தோடு நடக்காதே. மனிதனிடத்தில் பேசும் பொழுது உன்னுடைய கன்னங்களை முகம் திருப்பி கொண்டு பேசாது. யாரிடத்தில் பேசினாலும் முகம் பார்த்து முகம் வளர்ச்சியோடு பேசு. யாராவது ஏதாவது கேட்டால் இந்த பக்கம் திருப்பி கொண்டு இங்கே இருப்பவருக்கு இப்படி திருப்பி கொண்டு பதில் சொல்லாதே, அல்லது இங்கே இருப்பவருக்கு இப்படி திருப்பி கொண்டு பதில் சொல்லாதே. உன்னுடைய ஆணவத்தினால் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தந்தை எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை நான் முழுமையாக சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் வீட்டிலே சென்று சூரத்துல் லுக்மானை எடுத்து பாருங்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்லித் தருகின்றான். லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய உபதேசமாக. அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே பிள்ளைகள் முதல் காட்ஃபாதராக, முன்மாதிரியாக, ஒரு குழந்தை தன்னுடைய முன்மாதிரியாக எடுப்பது யார் என்றால் தன்னுடைய பெற்றோரைத்தான், குறிப்பாக தந்தையைத்தான். பெண் குழந்தைகளாக இருந்தால் தாயை முன்மாதிரியாக இருக்கும், ஆண் குழந்தைகளாக இருந்தால் தந்தையை முன்மாதிரியாக எடுக்கும். வீட்டில் நாம் பார்க்கலாம், தாய் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாள். அவளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 வயது குழந்தை அதுவும் ஏதாவது ஒரு தாளை எடுத்து வைத்துக் கொண்டு, அதுக்கு குர்ஆன் புத்தகமா அல்லது குமுத புத்தகமா என்று தெரியாது, ஏதோ ஒரு தாளை எடுத்து வைத்துக் கொண்டு அதுவும் தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கும், தலையில துணியை போட்டுக்கொண்டு. 3 வயது குழந்தைக்கு ஓதம் தெரியாது, என்னவென்று தெரியாது. தாய் ஏதோ செய்கிறாள், அது போன்று நாம் செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய ஐங்கால தொழுகையின் பொழுது தன்னுடைய பிள்ளையை பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று அந்த பிள்ளைக்கு பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி, முஹல்லாவோடு தொடர்பை ஏற்படுத்தி தொழுகையை கற்றுத் தருவாரேனால் அந்த குழந்தைக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாது, தொழுகையுடைய சிறப்பு தெரியாது, தொழுகைக்கு எவ்வளவு ஃபதாயில் என்பது தெரியாது. ஆனால் இப்படி செய்ய வேண்டும், இதுதான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த வகுத்து தந்த அடிப்படையான முறை என்பதை அந்த குழந்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். காரணம் என்ன? எந்த ஒரு குழந்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில் முதல் ஹீரோவாக நினைப்பது தன்னுடைய தந்தையைத்தான். இது சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய மனோவியல் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுடைய உளவியல் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை நாம் நினைக்கலாம் ஹஸ்ரத் அவன் வாலிப பருவத்தை மகன் அடைஞ்ச பிறகு அந்த சினிமா ஆக்டர் மாதிரி தலை சீவறான், இந்த சினிமா ஆக்டர் மாதிரி நடக்கிறான், இந்த சினிமா ஆக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்றான், கெட்டு போயிட்டான் ஹஸ்ரத், அங்க அழைக்கலாம். அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஏனென்றால் குழந்தைகள் முதலில் எந்த சினிமா ஆக்டரையும் பார்ப்பதில்லை, எந்த ஹீரோவையும் பார்ப்பதில்லை, எந்த கதாநாயகனையும் பார்ப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முதல் ஹீரோவாக பார்ப்பது தன்னுடைய பெற்றோரைத்தான். தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹீரோயிசம், தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல், தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் தன்னுடைய பெற்றோரிடத்தில் இல்லை எனும் பொழுதுதான் அந்த குழந்தை அடுத்து வேறொரு பக்கம் தன்னுடைய சிந்தனை திருப்ப ஆரம்பிக்கின்றது. தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ், தான் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறை தன்னுடைய தந்தையிடத்திலும் தனக்கு கிடைக்கவில்லை, தன்னுடைய தந்தை தனக்கு முறையான போதனை செய்யவில்லை எனும் பொழுதுதான் அந்த குழந்தை தந்தையிடத்திலிருந்து தன்னுடைய சிந்தனையை திருப்பி அது வேறொரு ஹீரோவை தேடுகின்றது. அப்படி வேறொரு ஹீரோவை தேடுவதற்கு காரணம் அந்த தந்தை அந்த குழந்தைக்கு ஒரு முறையான சரியான ஹீரோவாக இருக்கவில்லை என்பதுதான். இன்னைக்கு பார்த்தோம்னா சகோதரர்களே, பிள்ளைகளை அன்பு என்ற பெயரிலே ஓவராக செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடிய சில பெற்றோர்களை பார்க்கின்றோம். ஓவராக செல்லம் கொடுத்து, எந்த அளவுக்கு செல்லம் என்றால் அந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் அதை கண்டிப்பதில்லை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பதில்லை. சில வீட்டில் அந்த பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கும், தாயை அடிக்கும், தந்தையை அடிக்கும், அதை கூட கண்டிப்பதில்லை. பெற்றோரை அடிப்பது தவறு என்று பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பதில்லை. என் பிள்ளை எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன
அதை சந்தோஷமாக. அன்பு சகோதரர்களே, அன்பு என்பது வேறு, செல்லம் என்பது வேறு.